ஒரு கும்பல் வருங்க, இது இந்து மதத்தை எதிர்த்து நடக்கிற சதி, நீ ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன், பிட்காயின் முஸ்லீம் அப்படின்னு ஏதாவது உளறி கூட்டத்துக்குனே வருவானுங்க. இந்த கும்பலை பொறுத்த வரைக்கும் கோயில் குடும்பம் எந்த தப்பு பண்ணாலும் அது தப்பு இல்லை. இந்து மதத்தை எதிர்த்து தான் நம்ம பேசுகிறோம் நீங்கள் சொல்கிறதே வச்சுப்போமே. 462 பேர் கொலை ஆனதாக சொல்கிறோம் இல்லையா, அத்தனை பேருமே ஹிந்துக்கள் தான். அப்போ ஹிந்துக்கள் இறந்து போனது உங்கள் கண்ணு தெரியலையா? எதுக்கெல்லாம் ஹிந்துன்னு பார்க்குறத பற்றி ஒரு அறிவு வேணால் நம்ம அந்த கோவிலையோ கோவில் இருக்க சாமியை பற்றி எதுவும் குறை சொல்லலை. இந்த சாமியை காட்டி பணத்தை சம்பாதிச்சு அதை வச்சு அராஜகம் பண்ணுறவனை பற்றி தான் இங்கே கேள்வி கேட்டுட்ருக்கோம். தப்பு யார் பண்ணியிருந்தாலும் தப்பு தப்பு தான். கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு இல்லாமல் ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றதே தப்புன்னு சொல்கிற ஒரு ஜெயின மதத்துலேருந்து வந்தவங்க மேலே கிட்டத்தட்ட 400 கொலை பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஒருத்தன் கெட்டவனாக வாழ்கிறதுக்கு ஜாதி, மதம், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் இதெல்லாம் முக்கியமே இல்லை. ஏன்னா கெட்டவனுங்க தன்னுடைய வேலையை எப்பயும் பார்க்குறத பார்த்துட்டு ஏதோ ஒரு சாமி பேரை கண்ணில் காமிச்சு தான் நல்லவன் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு தப்பிக்க தான் முயற்சி பண்ணுறாங்க.